இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து, மனதின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற நன்றிகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அதிகாலை வேளையிலே இறைவார்த்தை கேட்பதற்காக இந்த இறைவார்த்தையின் முன் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை இவர்களுடைய இதயத்தில் தங்கட்டும், இவர்களுடைய வாழ்க்கைக்கு உரமாக இருக்கட்டும். இந்த இறைவார்த்தையின் மூலம் இவர்களுடைய வாழ்க்கை என்னவென்று இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர், இந்த நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும், மனநிறைவன் நாளாக இருக்கட்டும். குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவர்களுடைய தலைமுறையை ஆசீர்வதித்து உம்முடைய நன்மைகளால் நிரப்பும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 41ஆம் அதிகாரம் 41, 42, 43 இறைவார்த்தைகள். பின்னர் பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ என் நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். பின்னர் பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாழியை கழற்றி அதை யோசேப்பு கையில் போட்டான். அவருக்கு பட்டாடையையும் உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான். மேலும் அவரை தன் 2ஆம் தேரில் வலம் வரச் செய்து, இவருக்கு முழந்தாள் படியிடுங்கள் என்றார். இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான். யார் இந்த யோசேப்பு? பாழ்கிணற்றில் தள்ளப்பட்டவன், பாழ்கிணற்றில் சகோதரர்களால் வீசப்பட்டவன், எகிப்து வியாபாரிகளுக்கு விற்கப்பட்டவன், சிறையில் எகிப்தில் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டவன், பலமுறை தனிமையாக அழுதவன், சொந்த வீட்டிலிருந்து அந்நியனாக எகிப்துக்கு அனுப்பப்பட்டவன். ஆனால் இவ்வளவு துன்பத்தின் மத்தியிலும் கடவுளை மறக்காதவர், கடவுளுக்கு பயந்து பாவம் செய்யாதவர். யோசேப்பு என்ற மனிதர் துன்பத்தின் மத்தியிலும், தனிமையின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று கேள்வி கேட்கவில்லை. நான் ஏன் இவ்வளவு கடினப்படுகிறேன், துன்பப்படுகிறேன், துயரப்படுகிறேன், எனக்கு இது தேவையா என்று அவன் புலம்பவில்லை. ஏன் கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட சோதனையை, வேதனையை தந்திருக்கிறார் என்று கடவுளை பழிக்கவில்லை. மாறாக ஏற்றுக்கொண்டார். துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை யோசேப்புக்கு இருந்தது. சகோதரனே, யாரும் துன்பத்தை விரும்புவதில்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற யாருமே துன்பத்தை விரும்புவதில்லை. எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மன நிறைவாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய துன்பத்தை அவர் சுமந்துதான் ஆக வேண்டும். சுமந்து சென்றால்தான் ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்க முடியும். ஏனென்றால் துன்பத்தின் உள் இன்பம் அடங்கி இருக்கின்றது. எனவே யோசேப்பு யாரையும் குறை கூறவில்லை, நொந்து அழுதவில்லை, தனிமையாக ஒரு இடத்தில் என்ன செய்யவில்லை, அவன் கடவுளை பழித்து சொல்லவில்லை. அப்படிப்பட்ட யோசேப்பை கடவுள் கண்ணோக்கினார், அவரை உயர்த்தினார். எகிப்து நாடு முழுவதுக்கும் அவரை ஆளுநராக ஏற்படுத்தினார். பார்வோன் என்ற மன்னனுக்கு 2ஆம் படியான இருக்கையில் அவரை அமரச் செய்தார். எனவேதான் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கு, துன்பத்தை சகிக்கின்றவர்களுக்கு கடவுள் அவர்களோடு இருக்கின்றார். துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்களோடு கடவுள் இருக்கின்றார். அவர்களுடைய துன்பத்தில் அவர் பங்கெடுக்கின்றார். சிறிது நாட்கள் கழித்து அந்த துன்பத்தை அவர் இன்பமாக மாற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். இந்த இறைவார்த்தை இன்று நமக்கு கிடைக்கட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.